இந்த கழுகு சாயந்தரம் 6 மணிக்கு இந்த கோவில் மேல வந்து உட்கார்ந்தா கோவிலுக்குள்ள யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே வெளியே போயிடணும். அதை தெரிஞ்ச இந்த பையன் ஐயர்கிட்ட நான் இன்னைக்கு இங்கேயே தங்கி என்ன நடக்குதுன்னு வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறேன்னு சொல்றான். ஐயர் சொல்றத கேட்காமலேயே கோவிலுக்குள்ள போயிடறான். நடையையும் சாத்திடுறாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா நைட்டு கோவிலுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது மொபைல்ல டவர் இல்லாம போயிடுது. அதனால கோவப்பட்ட அந்த பையன் மொபைல உடைச்சிடறான். அப்புறம் பாத்தீங்கன்னா கோவிலுக்குள்ள போகும்போது கோவில்லாம் அதறுது. அவன் எதையோ பார்த்து பயங்கரமா பயந்து கத்துறான். ஒரு பெரிய பாம்பு சீறிக்கிட்டு வருது. ஏன் இப்படி இந்த கோவில்ல நடக்குதுன்னா, தன்னுடைய 100 மகன்களை இழந்த காந்தாரி கிருஷ்ணனிடம் எப்படி என் மகன்களை இழந்து நான் தவிக்கிறேனோ அதே போல உன் வம்சமே அழிவதை உன் கண்முன்னே காண்பாய் என சாபம் அளிச்சிடுறாங்க. காந்தாரியோட சாபத்தை கேட்ட கண்ணன் வந்து மனமுடைந்து மாயோன் மலைக்கு போய் ஒரு மரத்தடியில அமர்ந்து புல்லாங்குழல் இசைச்சிட்டு இருக்காரு சோகமா. அந்த இசையை கேட்ட கந்தர்வர்கள் கிருஷ்ணனை மகிழ்விக்க இசை இசைக்கிறாங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிருஷ்ணனை மகிழ்விக்கிறதுக்காக கந்தர்வர்கள் இசை இசைக்கிறாங்க. அந்த இசைய சாதாரண மனிதர்கள் கேட்டா அவங்களுக்கு சித்த பிரம்மம் பிடிக்கும்னு சொல்லப்படுது.